ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலே 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2 நாள் ஒர்க் வந்து எனக்கு எப்படி போச்சு, எவ்வளோ வந்து சம்பாதிச்சேன் அப்படிங்கிறது இந்த வீடியோ இருக்க போது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து நான் வந்து இதை தொழிலாக பண்ணணும்னு நினைக்கிறேன்க்கா, நான் வீட்டிலேருந்து தைக்கிறேன், அதனால எனக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு கரெக்டான டைமில் கஸ்டமர் கொடுக்க முடியல, இல்லை வந்து எனக்கு கஸ்டமரே வரமாட்டேங்காங்க அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். இதில் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்கள் தொழிலையும் உங்களால் வந்து முன்னுக்கு வர முடியும். அது என்னலாம் அப்படிங்கிறதா அந்த வீடியோ இருக்க போது. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த சேனல்ல வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க இன்னும் மிஷின்ல உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்க. அப்போ உங்களுக்குமே ஒரு பிளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். தைக்கிற பிளவுஸ் வந்து முகூர்த்த சாரி. இந்த சாரிலே வந்து டிசைன்லாம் இருந்துச்சு, அந்த பிளவுஸ்லேயே இருந்துச்சு. நம்ம அதை தான் தைக்க போறோம். இந்த சாரி வந்து முகூர்த்த சாரின்னு கொடுக்கும்போது உங்க யாருக்கெல்லாம் வந்து முகூர்த்த சாரி தைக்கும்போது கொஞ்சம் பயம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. எனக்குமே வந்து நான் 10 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. ஆனாலும் இன்னும் அந்த முகூர்த்த சாரி அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என் மனசில் ஓடும். ஏன்னா மற்ற ப்ளவுஸ்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன ஆல்ட்ரி இருக்குது அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் எதுவும் நினைக்க மாட்டாங்க. ஆனால் இது வந்து கொஞ்சம் வந்து கஷ்டம். அதனால நான் எப்போவுமே வந்து இதை ரொம்ப பார்த்து பார்த்து தான் தைப்பேன். இந்த ப்ளவுஸுமே எனக்கு எப்போ வந்துச்சு அப்படின்னா வியாழக்கிழமை வந்துச்சு, வெள்ளிக்கிழமை கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. சண்டே வந்து மேரேஜ், அவங்க வந்து ஊருக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக கேட்டிருந்தாங்க. அதனால நான் வந்து தைச்சி கொடுத்தேன். நீங்கள் வந்து இந்த 2 நாளில் எத்தனை ப்ளவுஸ் தைச்சிங்க, உங்களுக்குமே வந்து மகளிர் தினத்தில் நிறைய ப்ளவுஸ் வந்துச்சு, ஆர்டர் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்குமே ஆர்டர் நான் சொன்ன மாதிரி நிறைய வந்துருந்துச்சு. அதனால தான் என்னால் வந்து வீடியோவுமே போட முடியல. எல்லாருக்குமே மகளிர் தின வாழ்த்துக்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு தொழில் பண்ணுறீங்க, வீட்டில் இருந்து பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அந்த தொழிலுக்கு நம்ம ஃபுல்லாக வந்து உண்மையாகவும் நம்ம கரெக்டாக உழைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் வந்து உங்களால் வந்து மேலே வர முடியும். இன்னொன்று என்ன அப்படின்னா, டெய்லரிங் தொழில் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து ஒரு மாதத்துக்கு 15,000 ரூபா வரைக்கும் சம்பாதிக்கவும் முடியும். என்னெல்லாம் நம்ம வந்து அதுக்காக பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம டெய்லி உள்ள ப்ளவுஸை டெய்லி தைக்கணும். இன்னொன்று நம்ம வீட்டு வேலை இருக்குது, இல்லை வந்து வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது, இல்லை வந்து குழந்தைங்க இருக்காங்கக்கா அதனால தான் என்னால் தைக்க முடியல அப்படின்னு நம்ம ஒவ்வொரு ரீசனாக சொல்கிறத நிப்பாட்டிட்டு நமக்கான டைமை நம்ம தான் உருவாக்கணும். யாருமே வந்து நீ தச்சுக்கோ அப்படின்னு யாருமே யார் வீட்லையும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம உழைக்கிற காசை வாங்கலையோ, ஆனால் நமக்குன்னு ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக யாரும் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் தான் வந்து உங்களோட நேரத்தையும் சரி உங்களோட வேலையும் சரி கண்டிப்பாக பார்க்கணும். நம்ம முயற்சி பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளால முடியும். நம்ம வந்து ஒரு தொழில ஜெயிக்கிற வரைக்கும் நம்மளை யாருமே வந்து வீட்டில் இருக்கிறவங்களும் சரி வெளியில் இருக்கிறவங்களும் சரி நம்மளை நம்ப மாட்டாங்க. 100ல் 2 பேருக்கு வந்து வீட்டில் சப்போர்ட் பண்ணுவாங்க, நீ பண்ணு உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றபடிக்கு மோஸ்ட்லி சொல்கிறது என்ன அப்படின்னா, எதுக்கு இந்த வேண்டாத வேலை, எதுக்கு வந்து நீ வருத்தப்படுற, ஒரு கஸ்டமர் வந்து சத்தம் போட்டாங்க அப்படின்னா கூட நம்ம வீட்டில் இருக்கவங்கள்ட்ட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம். அவங்களும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எதுக்கு நீ இந்த தேவையில்லாமல் வேலை பார்க்க, நீ பெசாட்டு தைக்கவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. யாருமே வந்து இதெல்லாம் இருக்க தான் செய்யும் தொழில்னா, நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் போகணும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம கடந்து தான் போகணும் அப்படின்னு யாரும் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க. அதனால உங்களோட பிரச்சனையை நீங்களே ஃபேஸ் பண்ண கற்றுக்கோங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு வேலை பார்க்குறோம் அப்படின்னா எந்த தொழில் எடுத்தாலும் நீங்கள் வெளியில் போய் வேலை பார்த்தாலுமே ஒரு உங்களுக்கு மேலே மேனேஜர் யாராவது இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக திட்டுவாங்க தான் செய்வாங்க. நம்ம திட்டுறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வேலையை விட்டு நிற்க போகிறதுலாம் கிடையாது. நம்ம அந்த வேலையை பார்க்க தான் போகிறோம். அதே மாதிரி தான் இந்த தொழிலையும். இதில் வந்து சின்ன சின்ன தப்பு வரும்போது ஒரு சில கஸ்டமர் வந்து ரொம்ப சவுண்டாக பேசுவாங்க, ஒரு சிலர் அமைதியாக இருப்பாங்க. ஏன்னா எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறதுனால ஒவ்வொரு மாதிரி தான் பேசுவாங்க. நம்ம அதெல்லாம் பொருட்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம தான் நம்ம தொழிலை விட்டு வெளியில் போகிற மாதிரி இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா, வீட்டில் இருந்தே உங்களால் இந்த தொழிலில் 1000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும். நம்ம கையில் தான் அது இருக்குது. கிட்டத்தட்ட என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 ப்ளவுஸ் நீங்கள் தைச்சிங்க அப்படின்னாலே 800 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும். அப்படிப்பட்ட தொழிலை வந்து நம்ம கையில் வச்சுட்டு நம்ம ஏன் வந்து நம்ம வேலை செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிங்க. நிறைய விஷயம் கற்றுக்கணும்னு நினைங்க. இந்த டைலர் தொழிலை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்டேட்டாகவே இருக்கணும். எப்போவுமே ஒவ்வொரு டிசைன் வரும், அந்த டிசைன் வந்து ட்ரெண்ட் ஆகும், அந்த டிசைன் கேட்பாங்க கஸ்டமர். அதனால எதுவுமே தெரியாது அப்படிங்கிறத யோசிக்காமல் எல்லா விஷயத்தையும் ட்ரை பண்ணுங்கள். இன்னொன்று, இந்த தொழிலை மட்டும்தான் நிறைய விஷயம் வந்து கற்றுக்க முடியும், புதுசாக வந்து யோசிக்க முடியும். இந்த டிசைன் பண்ணலாமா, நம்மளே ஒன்று ஓனாக க்ரியேட் பண்ண முடியும். இந்த மாதிரி வந்து நீங்களே வந்து உங்கள் ஆர்வத்தை தூண்டிக்கோங்க. இன்னொன்று, ப்ளவுஸ் ஆர்டரே வர மாட்டேங்குதுக்கா, நான் நிறைய தைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்கள் தைக்கிறத வெளியில் தெரியுதா அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம எந்த இடத்துல எதனால நம்மக்கிட்ட ப்ளவுஸ் வர மாட்டேங்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை சரி பண்ணிவிட்டு நம்மளால் வந்து இந்த தொழிலை வந்து ஸ்டாண்ட் பண்ணி நிற்க முடியும். இந்த 2 நாளில் எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து வருமானம் வந்துச்சு அப்படின்னு கேட்டால் 4200 ரூபாய் வந்துச்சு. இந்த 2 நாளுமே வந்து நான் வந்து நைட்டு விடிய முடிச்சிருந்தேனான்னு கேட்டால் கிடையாது. நான் கரெக்டாக ஷார்ப்பாக 9:30க்கு நான் மிஷினில் உட்காந்தேன் அப்படின்னா சாயந்தரம் ஒரு 10 மணி வரைக்கும் தைக்கிறேன். இந்த 2 டைமிங் தான். 10 மணிக்கு தூங்க போயிடுவேன். இந்த மாதிரி தான் நான் வந்து இந்த 2 நாளும் உழைச்சேன். என்னால் இவ்வளோ ரூபாய் சம்பாதிக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். ப்ளவுஸ் வரும்போது உங்களை அதுக்கு தான் நான் எப்போவுமே சொல்லுவேன், வாய்ப்பு வரும்போது பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு. எந்த கஸ்டமர் மூலியமாக எத்தனை ப்ளவுஸ் வருங்கிறது தெரியவே தெரியாது.
இப்போ நம்ம வந்து ஒரு கஸ்டமர் ஒரு ப்ளவுஸ் தானே என்னால் முடியாது அப்படின்னு அனுப்புகிறோம் அப்படின்னா அவங்க மூலியமாக நமக்கு கிடைக்கிற எல்லா ப்ளவுஸுமே நமக்கு லாஸ் தான். அதனால நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு கஸ்டமரையும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக யோசிங்க. எந்த கஸ்டமர் மூலியமாக நமக்கு பல்க் ஆர்டர் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இந்த உமன்ஸ் டேக்கு நிறைய எனக்கு செட் சாரி வந்துருந்துச்சு தைக்கிறதுக்கு. அதனால தான் எனக்கு நல்லா சம்பாத்தியம் கிடைச்சிது. இந்த 2 நாளில் என்னால் இவ்வளோ சம்பாதிக்க முடியுது அப்படின்னா நான் மந்த்லி எவ்வளோ வந்து சம்பாதிப்பேன் அப்படிங்கிறத யோசிங்க. கஷ்டப்படாமல் எதுவுமே நம்ம லைஃப்பில் வந்து எதுவும் நடக்காது. நம்ம கஷ்டப்படுறோம், இன்னைக்கு வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்க்கா, எனக்கு நைட்டு பகலும் உட்காந்து தைக்கிறேன், நிறைய வந்து எனக்கு ப்ளவுஸ் இருக்குது, என்னால் தைக்க முடியல அப்படிலாம் யோசிக்கிறவங்க கவலையப்படாதீங்க. ஒரு நாள் வந்து நீங்களே வந்து ஷாப் வச்சு உங்களுக்கு கீழே ஒரு 2 பேர் வச்சு வேலை வாங்குற அளவுக்கு உங்களால் வந்து கண்டிப்பாக முன்னேற முடியும். நம்ம ஃபேமிலி வந்து மேலே வரணும் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு நம்ம 2 பேர் சேர்ந்து உழைச்சாதான், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து உழைச்சா மட்டும்தான் நம்மளால் வந்து வாழ்க்கையவே ரன் பண்ண முடியும். ஏன்னா நிறைய வீட்டில் ப்ராப்ளம் வர்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா காசு தான். நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து காசு கேட்குறோம், நம்ம ஹஸ்பண்ட் கொடுக்கல அப்படின்னா நமக்கும் கோவம் வரும், அவங்களுக்குவே வந்து நம்ம கொடுக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. இந்த மாதிரி வந்து பல விஷயம் இருக்கு. அதனால நீங்க வந்து உங்க கைட்ட நீங்க சம்பாதிச்சு நீங்க வந்து ஒரு பொருளை வாங்குறீங்க அப்படின்னா அதுல கிடைக்கிற சந்தோஷமே தனி. முடியாது, என்னால் வந்து தைக்க முடியாது அப்படின்னு யோசிக்கிறவங்க ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு முதல்ல தச்சு பழகுங்க. உங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துருச்சு, நீங்கள் கையில் வந்து காசு சம்பாதிச்சு பழகிட்டீங்க அப்படின்னா உங்களால் யார் சொன்னாலும் உங்களால் வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. அதனால் வீட்டு வேலை இருக்குது, இல்லை நான் குழந்தைங்கள பார்க்கணுக்கா, எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, வீட்டில் வந்து நான் 3 நேரமும் சமைக்கணும் இப்படிங்கிற மாதிரி ரீசன்லாம் சொல்லாமல் உங்களோட வேலையை சீக்கிரமாக முடிச்சுட்டு எப்படி தைக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம தான் வந்து அதுக்கு வந்து தயாராகணுமே தவிர மற்றவங்க வந்து எனக்கு டைம் தருவாங்க, நான் அதுக்கப்புறம் தைக்க போகிறேன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அந்த நாள் வரவே வராது. அதனால நம்ம ஜெயிக்கிற வரைக்கும் நம்மளை யாருமே நம்ப மாட்டாங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் வேலையை வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணுங்க. ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் அந்த இடத்துல வந்து ஜெயிச்சு காமிப்பீங்க. எல்லாருக்குமே வந்து ப்ளவுஸ் தைக்கணும், நிறைய வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசைலாம் இருக்கும். சில பேருக்கு டைம் இருக்காது, சில பேருக்கு ப்ளவுஸ் நிறைய வரும், தைக்கிறதுக்கு வந்து முடியாது, என்னால் முடியலக்கா, ஒத்தையில வந்து என்னால் தைக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. இன்னொன்று ஒரு சிலருக்கு வந்து நான் வந்து தைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வெளியில் போய் தைக்க ஆரம்பிப்பீங்க, அதாவது வெளியில் போய் கற்றுக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ நிறைய பேர் என்கிட்ட சொல்கிற என்ன அப்படின்னா அக்கா ரூபா கொடுத்து ஹஸ்பண்ட் வந்து கற்றுக்கிற சொல்கிறாங்க, எனக்கு வந்து நான் தைக்காமல் போயிட்டேன்னா என்னை வந்து கேவலமாக நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுதான் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்லாம் விட்டுட்டு என்னால் முடியும், நான் தைப்பேன், என் ஹஸ்பண்ட் வந்து எனக்காக செலவு பண்ண காசை 2 மடங்கா என்னால் திருப்பி இந்த தொழிலில் எடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வந்து கற்றுக்கோங்க. உங்களால் கண்டிப்பாக கற்றுக்கிட்டு உங்களால் ஒரு தொழிலை வந்து பண்ண முடியும். எப்போல்லாம் வந்து உங்களுக்கு சோர்வாக இருக்குது, இல்லை வந்து நான் வந்து தைக்கவே எனக்கு இஷ்டம் இல்லைக்கா, எனக்கு வந்து தைக்க முடியல, எனக்கு டைம் இருந்தாலும் என்னால் வந்து மிஷின்கிட்டே போக முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் வந்து உங்கள் அம்மாவை யோசிங்க. நிறைய பேர் வீட்டில் வந்து அம்மா வந்து ஒர்க்கிங்காக இருக்க மாட்டாங்க, வீட்டில் இருப்பாங்க, ஹஸ்பண்ட் மட்டும் தான் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க அப்பா மட்டும் தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஒவ்வொரு தடவையும் வந்து காசு கேட்கறதுக்கும் சரி, நமக்காகவும் சரி, அவங்களுக்காகவும் காசு கேட்கறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம வளர்ந்துருப்போம். இன்னும் ஒரு சிலர் வீட்டில் வந்து அம்மா தான் சம்பாதிச்சு வீட்டில் வந்து ரன் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்க பேரண்ட்டும் இருப்பாங்க. அதனால அவங்களெல்லாம் யோசிங்க. நம்ம பார்க்குற வேலை வந்து நமக்கு பெருசாகவே தெரியாது. எப்போவுமே வந்து நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்னா அந்த தொழில் மேலே நமக்கு உண்மையான மதிப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து தொழிலை வந்து கரெக்டாக பண்ண முடியும். டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிக்காமல் அந்த டைமை நம்ம எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு வந்து ஆர்டர் வரலையா, நான் ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ண முடியும், ஒரு கடையில் போய் நான் வந்து தைக்க முடியுமா, நான் தைச்சி என்னால் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா அந்த மாதிரி இதை கற்றுக்கோங்க. நிறைய கடையில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 2 ப்ளவுஸ் வந்து கட் பண்ணியே கொடுக்குறாங்க, வீட்டில் இருந்து தைங்கன்னு. ஒரு சில இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு 3 மணி வரைக்கும் நான் தைக்கிறேன், நான் ஸ்கூல் பிள்ளை என் பொண்ணை கூப்பிட போகணும் அப்படின்னு சொன்னால் அப்படியே அலோவ் பண்ணுறாங்க. அதனால அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்ணும்போது தான் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். எல்லார் வீட்லேயுமே வந்து ப்ராப்ளம் இருக்கும். அந்த ப்ராப்ளத்தை யோசிச்சுட்டு நம்ம வந்து தைக்காமல் இருக்கோம் அப்படின்னா நம்ம மேலே தான் நமக்கு மிஸ்டேக்கு. ஏன்னா நம்ம தொழில் வேறு, நம்மளோட வீட்டு ப்ராப்ளம் வேறு. நம்ம வெளியில் வேலைக்கு போனாலும் வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படிங்கிறதுக்காக நம்ம வேலைக்கு போகாமல் இருக்க மாட்டோம். அதே மாதிரி தான் நம்ம தொழிலில் நான் இன்றைக்கி இத்தனை ப்ளவுஸ் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ளவுஸை வந்து கொடுங்க. கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து முடியும். உங்களுக்கு என்ன வரும் வராது அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணி பழகுங்க. உனக்கு வராது, இல்லை இதெல்லாம் உனக்கு தெரியாது, இல்லை நீ இப்படிலாம் வந்து வெளியில் தச்சு கொடுத்து நீ சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்கள விட்டுட்டு உங்களால் முடியும் நீங்கள் நம்புங்க. கண்டிப்பாக உங்களால் இந்த தொழிலில் வந்து மேலே வர முடியும். நிறைய பேருக்கு நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் காலில் நீங்கள் நிற்கிறதுக்கு கற்றுக்கோங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதையுமே வந்து இன்னொருத்தவங்க நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்க என்ன ஆகும் அப்படின்னா நம்ம மேலேயே நமக்கு ஒரு மரியாதை இல்லாமல் போகும், நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு நமக்கு மேலே ஒரு மரியாதை இல்லாமல் போகும். அதனால் உங்களால் முடியுங்கிறத நீங்கள் நம்புங்க, கண்டிப்பாக உங்களால் முடியும்.
நீங்கள் வந்து இந்த தொழிலில் வந்து எப்படி வந்து சம்பாதிக்கிறீங்க, மாதம் வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று, இந்த உமன்ஸ் டேக்கு உங்களுக்கு ஆர்டர் எவ்வளோ வந்துச்சு, எவ்வளோ சம்பாதிச்சிங்க அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயங்கிக்கிட்டே இருந்தால் நம்ம எந்த வேலையுமே பார்க்க முடியாது. தைரியமாக வந்து நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையோடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களால் வந்து அடுத்த லெவலுக்கு ரீச் பண்ண முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.